Hello Aspirants, I am Sedupati Velan from Keystone IAS Academy, Anna Nagar, and this is SPS Sprinter Prelims Simulator, a free initiative of a Keystone IAS Academy, Anna Nagar. So SPS oda 13th test answer explanation பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So first question நம்ம பார்க்கிறது consider the following statement அப்படினு statement typeல கொடுத்திருக்காங்க. So the shale gas and oils are unconventional hydrocarbons அப்படின்றிருக்காங்க. Unconventional. We should know the difference between conventional and unconventional. Conventional அப்படினா என்ன சொல்லுவாங்கன்னா traditional. இப்போ for example petroleum, அதுக்கு அடுத்து crude oil, coal இதெல்லாம் வந்து என்னது conventional energy resources அப்படினு சொல்லுவாங்க. So இதில் வந்து என்னன்னா shale gas அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது ஒரு unconventional hydrocarbon தான். Trapped in shale formation that require horizontal drilling and hydraulic fracturing for extractions அப்படின்றிருக்காங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கேம்பே அப்படின்றது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு. குஜராத். அதுக்கடுத்து கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி, கோண்ட்வானா அண்ட் இந்தோ கேஞ்சட்டிக் அண்ட் அசாம் அரக்கன் பேசின்ஸ் ஆர் கன்சிடர்டு ப்ராஸ்பெக்டிவ் ஃபார் ஷேல் ஆயில் அண்ட் கேஸ் இன் இந்தியா அப்படின்றிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 இதுக்கு. So second one match type la kuduthirukanga with reference to distribution of mineral resources in India, consider the following pair அப்படினு ஒரு 4 பேர் கொடுத்திருக்காங்க. நார்த்-ஈஸ்டர்ன் பிளாட்டோ, ஓகேவா? நார்த்-ஈஸ்டர்ன் அப்படினா வந்து என்னது செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் வந்து சொல்றாங்க. நார்த்-ஈஸ்டர்ன் பிளாட்டோல வந்து என்னது அயர்ன் ஓர், கோல், மேங்கனீஸ் அண்ட் பாக்சைட் அண்ட் மைக்கா அப்படினு இருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து என்னது சோட்டா நாக்பூர் பிளாட்டோ அதோட எக்ஸ்டென்ஷன்ல வரும். நமக்கு நல்லாவே தெரியும் சோட்டா நாக்பூர் பிளாட்டோ is known for mineral reserves அப்படின்ட்டு. ஸோ இது கரெக்டான மேட்ச்சு. நெக்ஸ்ட் ஒன் நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன் காப்பர் அண்ட் ஜிங்க் அசோசியேட்டட் வித் ஆரவல்லி பெல்ட் அப்படின்ட்டுருவாங்க. ஓகேவா? ராஜஸ்தான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து என்னது ஜிங்க்கு காப்பர்லாம் வந்து என்னது ரொம்ப அதிகம். ஐவிசி சைட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னே அவங்களுக்கு தேவையான காப்பர் அப்படின்றது கேட்ரி காப்பர் மைன்ஸ் ராஜஸ்தானில் இருந்தால் அவங்க வந்து என்னது எடுத்திருப்பாங்க. ஸோ கரெக்டான மேட்ச்சு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் பிளாட்டோ எக்ஸ்டென்சிவ் கோல் டெபாசிட்ஸ் இன்க்ளூடிங் ஆந்த்ரசைட் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசைட் அப்படின்றது என்னது ரொம்ப மினிமலாக தான் இந்தியாவில் கிடைச்சிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்த்ரசைட் அப்படின்றது எங்கள் ஜம்மு காஷ்மீரில் தான் நிறைய வந்து கிடைக்கும். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சவுத் வெஸ்டர்ன் பிளாட்டோ அப்படின்ட்டுருக்காங்க. யூஸ்வலி நமக்கு தெரியும் கோலை வந்து என்னது அதோட கார்பன் கண்டென்ட்டை பொறுத்து ஒரு மெயினாக வந்து ஒரு 3 டைப்ஸாக பிரிப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னது ஃபஸ்ட்டு ஒரு ஹை குவாலிட்டி கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆந்த்ரசைட் தான். அதுக்கடுத்து என்னது பிட்டுமினஸ், நெக்ஸ்ட் வந்து என்னது லிக்னைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்கரெக்டு. தென் ஆஃப்ஷோர் வெஸ்டர்ன் ரீஜனில் பெட்ரோலியம் டெபாசிட்ஸ் இன் மும்பை ஹை அப்படின்னு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மும்பை ஹையில் தான் வந்து நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் வந்து என்னது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்லி 3. Next one, with reference to types of agroforestry in non-forest area, consider the following statement. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Farm forestry involve commercial tree cultivation by farmers on their own land integrated with the agricultural operations அப்படின்ட்டு இருக்காங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். agroforestry அப்படின்றது என்னது அக்ரிகல்ச்சர், அதுக்கடுத்து என்னது ஃபாரஸ்ட், ரெண்டையும் பிளெண்ட் பண்ணுறது. So extension forestry aims to expand tree cover in areas outside conventional forest. Conventional forestனா என்னது யூஸ்வலாக இருக்கிற ஃபாரஸ்ட்டு, அதுலேருந்து என்னது ட்ரீ கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ஜெக்டிவ் தான் என்னது ஒரு டூல் தான் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ஸோ இன்க்ளூடிங் ப்ராக்டிசஸ் சச் அஸ் ஷெல்டர் பெல்ட் அண்டு லீனியர் ஸ்ட்ரிப் பிளான்டேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிக்ரியேஷன் ஃபாரஸ்ட்ரி, ரிக்ரியேஷன் அப்படின்னாலே வந்து என்னது பொழுதுபோக்கு ஆர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Focuses on raising flowering trees and shrubs to enhance scenic and recreational value for people அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, 2 and 3. ஆப்ஷன் சி 1, 2, 3. ஆப்ஷன் சி 1, 2, 3. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். Aluminum does not occur freely in nature and is produced from bauxite through refining of alumina followed by electrolytic smelting அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோட ஓர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க பாக்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிகாஸ் பாக்சைட் இஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் டெம்பரேட் கிராஸ்லேண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஆக்சுவலாக மெயினாக பாக்சைட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரைட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்ரைட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்ரைட் சாயில் எங்கே மெயினாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இருக்கும், டெம்பரேட்டில் கிடையாது. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்னது இன்கரெக்ட். ஸோ ஃபோர்த்துக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்னது இன்கரெக்ட். ஆப்ஷன் சி. So next one, with reference to coal types and their distribution in India, consider the following statement அப்படின்ட்டு ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. The major Gondwana gold fields such as Raniganj, Jaria, Bokaro and Girti are located in Damodar Valley region அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்ட் தான். தாமோதர் வேலி அப்படின்றது என்னது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சோட்டா நாக்பூர் பிளாட்டோ. பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், அதுக்கடுத்து என்ன சத்தீஸ்கர் அந்த ரீஜனில் வரும். இந்த தாமோதர் வேலி அப்படின்றது மெயினாக வந்து என்னது வெஸ்ட் பெங்காலில். Nearly 80% of India's coal reserves are bituminous type and largely belong to non-coking category அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். ஆந்த்ரசைட் கோல்ட் இஸ் abundantly found அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆந்த்ரசைட் அப்படின்றது தான் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி கோல்ட் விச் ஆர் ஃபவுண்ட் மினிமலி இன் ஜம்மு காஷ்மீர் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து என்னது இன்கரெக்டு. ஆப்ஷன் பி ஒன்லி 2. 5க்கு வந்து என்னது ஒன்லி 2. ஸோ மேட்ச் டைப்பு கன்சிடர் த ஃபாலோயிங் பேர். மினரல் கேட்டகரி அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபெரஸ் மினரல்ஸ் டு நாட் கண்டெயின் அயன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபெரஸ் மினரல் அப்படின்னாலே வந்து என்னது அயன் கண்டென்ட் இருக்கிறது தான். ஸோ இது வந்து என்னது இன்கரெக்டு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெரஸ் மினரல்ஸ் இன்க்ளூட் காப்பர், பாக்சைட், கோல்ட் அண்ட் ஆர் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து என்னது கரெக்டு. ஃபெரஸ்னா அயன் இருக்கும், நான் ஃபெரஸ்னால் வந்து என்னது அயன் இல்லாமல் இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் ஃபியூல்ஸ் ஆர்கானிக் நான் மெட்டானிக் மினரல்ஸ் சச் அஸ் கோல் அண்ட் பெட்ரோலியம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். ஆர்கானிக் நான் மெட்டாலிக் அப்படின்றது டெரைவ்டு ஃப்ரம் பரீட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, பரீடு பிளான்ட் அண்ட் அனிமல் அப்படின்னாலே வந்து என்னது அது ஆர்கானிக்காக ஆகிடும், இன்ஆர்கானிக் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். த கோஸ்டல் ரீஜன் ஆஃப் கேரளா ஹோஸ்ட் சம் ஆஃப் த வேர்ல்ட் ரிச்சஸ்ட் மோனோசைட் டெபாசிட்ஸ் அக்கௌண்டிங் ஃபார் சிக்னிஃபிகண்ட் ஷேர் ஆஃப் அ குளோபல் ரிசர்வ் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து ரீசெண்டாக யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் கூட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்னது ரேர் எர்த் மெட்டலோட ஒரு சர்க்கியூட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, அதுக்கடுத்து ஒடிஷா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இது கொடுத்துருக்காங்க. மோனோசைட் இஸ் primarily used for extraction of a thorium which is radioactive and therefore subject to regulatory restrictions in India. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். பட் இது வந்து என்னது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே வந்து என்னது மோனோசைட்டோட டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி சொல்லியிருக்காங்க, இங்கே மோனோசைட்டோட நேச்சரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2. ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு, பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நேச்சர், இங்கே டிஸ்ட்ரிபியூஷன், அப்போ ரெண்டுமே என்ன பண்ணுது வேரி ஆகுது. நெக்ஸ்ட்டு 8th ஒன், கோல் பெட் மீத்தேன் இஸ் கன்சிடர்ட் அன் அன்கன்வென்ஷனல் ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் கேஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். இதுக்கு முன்னாடி என்னது கோல் பெட் மீத்தேன்லாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், அதனால தான் என்னது அன்கன்வென்ஷனல் அப்படின்ட்டு இருக்காங்க. CBM is primarily stored by absorption on coal surface rather than in pore spaces like conventional natural gas அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். The gas is released from coal seams when pressure is reduced during the extractions அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். எல்லாமே கரெக்ட் அப்படின்றதுனால ஆப்ஷன் ஏ both statement 2 and 3 are correct and both of them explain statement 1. So 9th one, with reference to intensive subsistence agriculture. Intensive அப்படின்றது என்னது ஹை இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி வந்து என்னது அதிகமாக இருக்கும். சப்சிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னது சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபார் தேர் ஓன் சப்சிஸ்டன்ஸ் பேர் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின கொஸ்டின். இட் இஸ் மெயின்லி ப்ராக்டிஸ்ட் இன் டென்சிட்டி பாப்புலேட்டட் ரீஜன்ஸ் வித் ஹை ப்ரெஷர் ஆன் லேண்ட் பர்டிகுலர்லி இன் மன்சூன் ஏஷியா அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். So second one, it is a labor intensive farming with the intensive use of irrigation and biochemical inputs to maximize output from the small holding அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு.
தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா in wet paddy dominated intensive subsistence agriculture extensive use of machinery and high labor productivity are common features அப்படின்றாங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் மிஷினரி வந்து என்னது சப்சிஸ்டன்ட்ல வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்லி 2. Next one, which of the following industries is more appropriately classified as a weight losing raw material based industries அப்படின்றாங்க. ஓகேவா, ரா மெட்டீரியல் அப்படின்றது என்னது, ரா மெட்டீரியல் அப்படின்றது வெயிட் லூசிங்காக இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா, அதோட ரா மெட்டீரியலில் வந்து அதோட ஃபைனல் கூட்ஸ் போகும்போது அது வெயிட் லூசிங்காக இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணால் காட்டன் கிடையாது, பெட்ரோலியம் ரிஃபைனரி கிடையாது, அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஓவர் கேரி பண்ணிவிட்டு அதில் வந்து என்னது அதுக்கு நிறைய கோல் வந்து தேவைப்படும், அதுக்கடுத்து என்ன மேங்கனீஸ் தேவைப்படும், இந்த மாதிரி நிறைய ரா மெட்டீரியல் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து என்னது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தான் வந்து என்னது இதுக்கு கரெக்டான ஆன்சர், வெயிட் லூசிங் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு கிராப்ஸ் அண்ட் தேர் கிளைமேட் சூட்டபிலிட்டி. ஓகேவா, கிராப்ஸு அதுக்கு ஆப்டான கிளைமேட் ரீஜன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுகர் கேன் அப்படின்றது ட்ராபிக்கல் மன்சூன் கிளைமேட், இது வந்து கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவே வந்து என்னது ட்ராபிக்கல் மன்சூன் கிளைமேட் தான். சுகர் கேன் வந்து என்னது இங்கே நிறைய வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது ஆலிவ் அப்படின்றது என்னது மெடிட்டரேனியன் கிளைமேட் அப்படின்ட்டுருக்காங்க, இதுவுமே கரெக்டு தான். ஆலிவ் மெடிட்டரேனியன் கிளைமேட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஆலிவ் அண்டு சிட்ரஸ். தென் கோகோ அப்படின்றது ஈக்குவட்டோரியல் கிளைமேட். கோகோ அப்படின்னாலே நம்ம வந்து என்னது ஆஃப்ரிக்கா தான், ஈக்குவட்டோரியல் கிளைமேட் தான் ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா, எல்லாமே கரெக்டான மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஆஃப் த பேஸ் கிவன் எபோவ் இன்கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் வந்து என்னது முக்கியம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல் 3 எல்லாமே கரெக்ட் அப்படின்னு போட்டுருவோம். பட் இங்கே வந்து தான் என்னது ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, இன்கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி நன், எதுவுமே வந்து என்னது கரெக்டான மேட்ச் கிடையாது. எதுவுமே இன்கரெக்டாக மேட்ச் ஆகலை, எல்லாமே கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. So 12th question, Mediterranean agriculture is highly commercialized form of farming. ஓகேவா, மெடிட்டரேனியன் அப்படின்றது என்னது மெயினாக யூரோப்பியன் சைடில் தான். அது வந்து என்னது யூரோப்பியன் அப்படின்னாலே நமக்கு தெரியும். they known for commercialized farming. viticulture is nothing but grapes. அதில் இருந்தால் என்னது வைன் எடுப்பாங்க. grapes is specialized activity widely practiced in Mediterranean region அப்படின்ட்டுருக்காங்க, இதுவுமே கரெக்டு. தேர்ட் பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சர் இஸ் கன்ஃபைன்டு ஒன்லி டு ஏரியா சரௌண்டிங் டு மெடிட்டரேனியன் சி அப்படின்ட்டுருக்காங்க, இது வந்து என்னது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது மெடிட்டரேனியன் ரீஜனை தாண்டி கலிஃபோர்னியா, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் தேர்ட் வந்து என்னது இன்கரெக்ட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் 2 and 3 இஸ் கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1, ஆப்ஷன் சி. 13th question, consider the following statement. Wheat requires rainfall about 50 to 75 centimeter and excessive rainfall is harmful to crop due to water logging roots அப்படின்ட்டுருக்காங்க, இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாப் ஹரியானாவிலலாம் வந்து என்னது அந்த க்ரீன் ரெவல்யூஷனால் வாட்டர் லாகிங் நிறைய இது பண்ணி இப்போ வந்து என்னது அதோட ஃபர்டிலிட்டி, அதோட லேண்டோட ஃபர்டிலிட்டியே வந்து என்னது ட்ராப் ஆகிருக்கும். ஸோ அதுதாங்க மேஜர் கன்சர்ன், அக்ரிகல்ச்சரில் அதுதான் மேஜர் கன்சர்ன். வீட் கல்டிவேஷன் இந்தியா இஸ் ஹைலி லேபர் இன்டென்சிவ் அண்ட் மோஸ்ட்லி கேரிட் அவுட் அண்டர் த ரெயின்ஃபெட் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க, இது வந்து என்னது இன்கரெக்ட். ரெயின்ஃபெட் கண்டிஷன் மட்டும் கிடையாது, கெனால் இரிகேஷன்ஸ் அந்த மாதிரியே வந்து என்னது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னது இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ 1 only. அதுக்கடுத்து 14th question, consider the following statement. Sparrows, Point, Moorseville, Scunthorpe and Port Talbot are well-known international centers associated with the iron and steel productions அப்படின்ட்டுருக்காங்க, கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Large integrated steel plants are generally located near raw material source or ports, whereas mini steel mills are more market oriented. இது வந்து என்னது கரெக்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்ட்டு அதுக்கு வந்து என்னது நிறைய வாட்டர் தேவைப்படும், நிறைய ரா மெட்டீரியல் தேவைப்படும், டிரான்ஸ்போர்ட் காசு அதிகமாகும் அப்படின்றதுனால ரா மெட்டீரியல் ரீஜன்லேயே அது இருக்கும். அந்த அதர் ஹேண்ட் மினி ஸ்கேல் வந்து என்னது மார்க்கெட் ஓரியன்ட் அப்படின்ட்டுருக்காங்க. The iron and steel industry is a labor intensive and predominantly concentrated developing countries of Africa and South America அப்படின்ட்டுருக்காங்க, இது வந்து என்னது இன்கரெக்ட்.
இங்கே மட்டும் இல்லாமல் வேறு இடத்துலையும் ஏஷியாவிலையும் வந்து என்னது நிறைய இருக்குது. ஸோ ப்ரிடாமினன்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணனால இது வந்து என்னது இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2. 14th வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2. அதுக்கடுத்தது 15th. Consider the following statement. The lumbering industry is nothing but என்னது ஃபர்னிச்சர், மரம்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க, லாக் அப்படின்னு சொல்லுவாங்க, உடன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? lumbering industry in the Siberian region is relatively less developed compared to temperature regions such as Canada and Sweden. கரெக்டு தான். கேனடா அண்ட் ஸ்வீடன் கம்பேர் பண்ணும்போது சைபீரியன் ரீஜனில் வந்து என்னது அது வந்து லெஸ் டெவலப்டு தான் lumbering industry, உடன் இண்டஸ்ட்ரி. Siberian rivers drain northwards into Arctic Ocean, remaining frozen for most of the year, which restrict use of river for timber transport. இதுதான் வந்து என்னது அது கரெக்டான இது. இப்போ வந்து பர்மாவாக இருக்கட்டும், அதுக்கடுத்து மியான்மர், பர்மா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அங்கெல்லாம் வந்து என்னது இந்த lumbering industry வந்து ஃப்ளரிஷிங் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டென்ஸான ஃபாரஸ்ட்டிலேருந்து அதை கட் டவுன் பண்ணிவிட்டு ரிவர் மூலமாக அவங்க என்ன பண்ணலாம், ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். நீங்கள் புஷ்பா படத்தில் பார்த்துருந்தா கூட தெரியும், கட் பண்ணி மரத்தெல்லாம் கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ரிவரில் வந்து எல்லாத்தையும் கொட்டி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சைபீரியாவில் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து என்னது ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து என்னது மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே வந்து என்னது ஃப்ரோசனாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரோசன் கண்டிஷனில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால அதோட இது வந்து என்னது இன்னும் இன்ஃபன்ட் ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது, நேஷனல் ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது டெவலப்மெண்ட். ஸோ 16th question, inland port. ஓகேவா? inland port அப்படின்னா என்னது, located away from sea coast and canal. Calcutta is connected by river. கரெக்டான மேட்ச் தான். inland port அப்படின்றது என்னது, சீலேருந்து அவேவாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கனெக்டட் பை ரிவர், கேஞ்சஸ். ஓகேவா? கேஞ்சஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஹூக்லி, இதெல்லாம் வந்து என்னது இன்லேண்ட் போர்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், கனெக்டிங் பாயிண்ட்டாக. அவுட்போர்ட் அப்படின்றது டீப் வாட்டர் போர்ட் சர்விங் நியர்பை பேரண்ட் போர்ட் அப்படின்றது பைரஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஒன், என்ட்ரி போர்ட் அப்படின்றது என்னது, மென்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நேவல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்ட்டுருக்காங்க. என்ட்ரி போர்ட் அப்படின்றது இது வந்து என்னது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி போர்ட் அப்படின்றது ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இட்ஸ் ப்ளை ஆன சி, இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு என்ட்ரி பாயிண்ட் இங்கே வந்து என்னது மேபி ஃபியூல் வந்து என்னது ரீஃபில் பண்ணிக்கலாம், இல்லை ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வந்து என்னது ஒரு லாங் வேல இருக்கிற போர்ட்டு தான் வந்து என்னது என்ட்ரி போர்ட்டு. இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி நேவல் அப்படின்றது இது வந்து என்னது இன்கரெக்டு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கெட் ஸ்டேஷன் அப்படின்றது போர்ட் கனெக்டட் வித் பேசஞ்சர் அண்ட் மெயில் டிஸ்டன்ஸ், டோவர் டிரான்ஸ்போர்ட் ஓவர் ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு. ஸோ 16th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3. ஸோ 3 மட்டும் வராது. ஓகேவா? 3 மட்டும் வந்து வராது. ஸோ 1, 2 and 4. ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ ஃபுட் லூஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க 17க்கு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எலக்ட்ரானிக் அசம்பிளி இண்டஸ்ட்ரி. ஆப்ஷன் சி தான் வந்து என்னது ஃபுட் லூஸ் இண்டஸ்ட்ரினா சாஃப்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அசம்பிளி இண்டஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்தியா அடாப்டட் ஓப்பன் ஸ்கைஸ் பாலிசி ஃபார் ஏர் கார்கோ இன் 1990, allowing Indian and foreign airlines meeting safety and operational requirement to operate cargo service to and from designated airport அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான், ஓப்பன் ஸ்கைஸ் பாலிசி. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் நேஷ்னல் ஏவியேஷன் பாலிசி 2016, இது வந்து முக்கியம், நேஷ்னல் ஏவியேஷன் பாலிசியோட இயர். இந்தியா கேன் என்டர் இன்டு ஓப்பன் ஸ்கைஸ் ஏர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் வித் த SAARC countries and with the nations located beyond 50,000 kilometer radius from the New Delhi அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் பி both 1 and 2 18க்கு. நெக்ஸ்ட்டு ஆக்ரோக்ளைமேட்டிக் ரீஜன், ஃபிசியோகிராஃபி, மேஜர் கிராப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ரீஜனில் ஹை ரிலீஃப் வித் கோல்டு விண்டர்ஸ் அண்ட் மாடரேட் ரெயின்ஃபால், ரைஸ் அண்ட் டெரேஸ்டு ஃபீல்ட்ஸ் அண்ட் டெம்பரேட் ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். செகண்ட், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ரக்குட் டெரைன் வித் வெரி ஹை ரெயின்ஃபால், ஜூம் கல்டிவேஷன், ரைஸ், மைஸ் அண்டு டீ. இது வந்து என்னது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம், மெயினாக வந்து என்னது அசாம், அது அட்ஜாயினிங் ரீஜன்ஸ்லாம் இருக்கும். தென் சதர்ன் பிளாட்டோ அண்ட் ஹில் ரீஜன் அப்படின்றது செமி அரிட் கிளைமேட் வித் லோ கிராப்பிங் இன்டென்சிட்டி, லோ வேல்யூ சீரியல்ஸ், மில்லட்ஸ்,
plantation crops on hills அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஈஸ்டர்ன் பிளாட்டோ அண்ட் ஹில் ரீஜன் abundant perennial rivers and canal irrigation intensive irrigated wheat cultivations அப்படின்ட்டு இருக்காங்க. இது சம்மந்தமே இல்லை. ஈஸ்டர்ன் பிளாட்டோவில் வீட் கல்டிவேஷனுக்கு வந்து என்னது ஹைலி அன்ரிலேட்டட், சம்மந்தமே இல்லாத ஒன்று. ஸோ 1, 2 and 3 ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு என்னது கரெக்டான ஆன்சர். 1, 2, 3. With reference to inland waterways in India, consider the following statement. Development of inland waterways depends on channel depth, width and continuity of a flow and transport technology அப்படின்ட்டு இருக்காங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் அப்படின்றது வந்து என்னது ரிவர் தான், மெயினாக ரிவர் தான். ஸோ ரிவரோட ஃப்ளோ, அதோட டெப்த்து இதெல்லாம் பொறுத்து தான் என்ன பண்ண முடியும் நம்ம போட்ஸு, அதுக்கடுத்து ஸ்டீம் போட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் ஆப்ரேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. Inland waterways are suitable for transporting heavy and bulky goods such as coal, cement, timber and ores. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Construction and maintenance cost of canals are higher than those of railways and roads அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் வாட்டர்வேஸ் ஆக்ட் 2016 கன்சாலிடேட்டட் earlier laws and declared additional வாட்டர்வேஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி ஒன்லி 3. 20க்கு 3. With reference to following statement correctly reflect Alfred Weber conference. Okay, Alfred Weber conference of material index of industrial location theory. Alfred Weber of material index of industrial location theory. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா industries with a matrix index greater than unity tend to locate near raw material sources. ஓகேவா, ஆல்ஃப்ரெட் வெபர் தியரி படி மெட்டீரியல் இண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் அப்படின்றது இண்டஸ்ட்ரி வித்தின் அ மெட்டீரியல் இஸ் கிரேட்டர் தென் யூனிட்டி டென் டு லொக்கேட் நியர் ரா மெட்டீரியல் சோர்சஸ். நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னது மேத்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ access to market. Industries tend to locate in region with a high purchasing power and a large consumer base அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஸ்டேட்டோட தமிழ்நாட்டில் வந்து அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. காரணம் இங்கே வந்து என்னது பர்ச்சேசிங் பவர் வந்து அதிகம், பீப்புள் கிட்ட வந்து என்னது நிறைய எக்கானமி இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னது நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால. அதர்வைஸ் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே யாருமே பர்ச்சேஸ் பண்ணாமல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் அது வந்து என்னது நிறைய வேஸ்டேஜ் தான். So second one, access to raw material, weight losing and bulky raw material based industries located near sources. நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்டே பார்த்தோம் iron and steel industries. Third பார்த்தீங்கன்னா access to energy, power intensive industries like aluminum prefer locations near energy sources. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னது ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கெலாம் பவர் வந்து நிறைய தேவைப்படுது அப்படின்னா which is located near power generation site கிட்டே இருக்கும். Agglomeration economics அப்படின்னா industries gain advantage by locating in ஐசோலேட்டட் ரீஜனில் என்னது அது எல்லாமே வந்து என்னது க்ளோஸ் டுகெதர், தே லொக்கேட்டட் க்ளோஸ் டுகெதர், இட்ஸ் நாட் ஐசோலேட்டட் ரீஜன். ஸோ இது வந்து என்னது இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3. 22க்கு ஒன்லி 3. நெக்ஸ்ட்டு 23rd. Thorium is more abundant than uranium in earth crust and India is believed to possess significant share of வேர்ல்ட் தோரியம் ரிசர்வ்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஆன்சர் தான். ரீசெண்டாக வந்து என்னது ஜம்மு காஷ்மீர் அதுக்கடுத்து கேரளாவில் கூட வந்து என்னது தோரியம் ரிசர்வ் இருக்கிறதுனா பொட்டன்ஷியல் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஹேஸ் ரிலேட்டிவ்லி மாடஸ்ட் யூரேனியம் ரிசர்வ் கம்பேர்ட் டு மேஜர் குளோபல் யூரேனியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். In India, thorium is mainly obtained from monoxide-bearing beach sands along the coast of Kerala, Tamil Nadu, Odisha and parts of Andhra Pradesh. இதுதான் வந்து என்னது ரேர் எர்த் மெட்டலோட சர்க்கியூட் இந்த பட்ஜெட்டில் வந்து என்னது ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதை பற்றி தான் வந்து என்னது இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அதர்வைஸ் என்னது பட்ஜெட் ஓரியன்டாகவும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. 23க்கு வந்து ஆப்ஷன் 1, 2, 3. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜ் ஃபேமிலி அக்கௌண்ட்ஸ் ஃபார் லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் ஸ்பீக்கர் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ யூரோப்பியன். மெயினாக வந்து என்னது இந்தோ யூரோப்பியன் தான் வந்து என்னது லார்ஜஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லுமே எடுத்துட்டிங்கனாலே என்னது இந்தியன் யூரோப்பியன் தான். இந்தியாவோட பாப்புலேஷனும் மெயினாக எங்கே இருக்குன்னா நார்த் இந்தியாவில் தான். ஸோ ஆப்வியஸ்லி வந்து என்னது இண்டோ யூரோப்பியன் தான் இதுக்கு கரெக்டாக ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Transhuman involves seasonal movement of pastoral community between lowland plains and high altitude pasture அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா,
இது வந்து என்னது மெயினாக ஜம்மு காஷ்மீர், அதுக்கடுத்தது என்னது பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷில். இப்போ வின்டர் அப்படின்னா மலையிலேருந்து பிளைனுக்கு ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க என்னது கேட்டில். சம்மர் அப்படின்னா பிளைன்லேருந்து மலைக்கு ஓட்டிகிட்டு போவாங்க. இதுதான் வந்து என்னது டிரான்ஸ்ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. Transhuman differ from nomadic pastoralism in that follows a regular and fixed seasonal pattern of shift. அந்த ஷிஃப்ட் வந்து என்னது இருந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக, இங்கேருந்து இங்கே போகிறது, இங்கேருந்து இங்கே போகிறது. ஸோ அதனால் வந்து என்னது பாஸ்ட்ரலிசம், நொமாடிக் பாஸ்ட்ரலிசம் அப்படின்றது வேறு, டிரான்ஸ்ஹியூமன் அப்படின்றது வேறு. ரெண்டுமே என்னது கரெக்ட் தான், போத் 1 and 2. நெக்ஸ்ட் ஒன், ஃபேஸ் ஆஃப் பாப்புலேஷன் growth in India, பீரியட் அண்டு கீ கேரக்டரிஸ்டிக்ஸு. மொத்தமாக 4 ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 1901 to 21 ஹை பர்த் அண்ட் டெத் ரேட் வித் அ வெரி லோ ஆர் நெகட்டிவ் பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றாங்க. இது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் ரேட்டும் அதிகமாக இருந்தது, அட் த சேம் டைம் டெத் ரேட்டும் வந்து அதிகமாக இருந்தது. ஃபேஸ் 2 1921 to 54 டிக்ளைனிங் மார்ட்டாலிட்டி வித் ஹை பர்த் ரேட் லீடிங் டு ஸ்டடி க்ரோத் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவும் கரெக்டு. தேர்ட் வந்து என்னது ரேபிட் பாப்புலேஷன். ஏன் அந்த ரேபிட் பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்னது நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனான ஃபுட்டு வந்து என்னது எல்லாருக்கும் வந்து என்னது அடிக்குவேட்டாக கிடச்சிது. அப்போ ஆப்ஷன் தேர்ட் வந்து என்னது கரெக்டு தான், ரேபிட் பாப்புலேஷன். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் குரூட் பர்த் ரேட் லீடிங் டு அக்சலரேட்டட் பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 தான் வந்து என்னது இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் பேர். ஒரு 3 மேட்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பர்சல் செட்டில்மெண்ட், ஐசோலேட்டட் ஹட். டிஸ்பர்ஸ் அப்படின்னாலே வந்து என்னது, டிஸ்பர்ஸ் அப்படின்னா கலைஞ்சு போகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. டிஸ்பர்ஸ்டு செட்டில்னா அங்குன்னும் இங்குன்னுமா ரொம்ப ரேராக இருக்கிறது. ஸோ ஐசோலேட்டட் ஹட்ஸ், ஹேம்லெட்ஸ் ஃபவுண்ட் இன் ஃப்ராக்மெண்டட் டெரைன் சச் அஸ் மேகாலயா, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் கேரளா அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது ரொம்ப ஈஸி தான், படித்தாலே வந்து என்னது நமக்கு தெரிஞ்சிருது. தென் கிளஸ்டர்டு செட்டில்மெண்ட் அப்படின்றது காம்பேக்ட் வில்லேஜ் வித் க்ளோஸ்லி பில்ட் ஹவுசஸ் ஃபவுண்ட் இன் ஃபர்டைல் பிளைன்ஸ் அண்ட் ரீஜன்ஸ் வித் செக்யூரிட்டி அண்ட் வாட்டர் கன்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். ஹேம்லெட்டட் செட்டில்மெண்ட் அப்படின்றது வில்லேஜ் ஃப்ராக்மெண்டட் இன்டு யூனிட்ஸ் லைக் பன்னா, பாரா, நாக்லா, தானி டியூ டு சோஷியல் அண்ட் எத்தனிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். ஸோ எல்லாமே வந்து என்னது கரெக்டான மேட்ச் தான். ஆப்ஷன் ஒன்லி ஆல் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த புஷ்மேன் சாண்ட் பீப்புள் ஆர் ரெகார்டட் ஆஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்வைவிங் ஹியூமன் பாப்புலேஷன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, ட்ரெடிஷ்னலி இன்ஹாபிட் இன் கலஹாரி டெசர்ட். ஓகே, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலஹாரி அப்படின்றது என்னது நமீபியா, அதுக்கடுத்து என்னது சவுத் ஆஃப்ரிக்கா அந்த பார்டரில் இருக்கும். அங்கே உள்ள ஒரு புஷ்மேன் ட்ரைப் அப்படின்றவங்க என்னது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். தே ஆர் ஜெனட்டிக்கலி அமாங் த க்ளோசஸ்ட் லிவிங் பாப்புலேஷன் டு த ஏர்லி ஹோமோ சாப்பியன்ஸ் குரூப். இது ரொம்ப முக்கியம். தே ஆர் ஜெனட்டிக்கலி க்ளோசஸ்ட் டு ஹோமோ சாப்பியன்ஸ் தான் வந்து என்னது நம்மளோட ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹவ் ஹிஸ்டாரிக்கலி ப்ராக்டிஸ்டு ஹண்டிங் கேதரிங் வித் அ நான் ட்ரைபல் கன்சென்சஸ் பேஸ்டு சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are correct. 2 is a correct explanation அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ which one of the following racial group is identified by B.S. Guha as dominant element among the tribal population of central India? ஓகேவா. சென்ட்ரல் இந்தியா இஸ் நோன் ஃபார் ட்ரைபல் பாப்புலேஷன். அதில் வந்து யார் வந்து என்னது டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு P.S. Guha அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ப்ரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டு. ஓகேவா. P.S. Guhaவோட ஐடென்டிஃபிகேஷன், அவரோட ஃபைண்டிங் படி சென்ட்ரல் இந்தியாவில் டாமினண்ட்டான ஒரு ட்ரைபல் குரூப் அப்படின்னா ப்ரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் டைப். இந்தியா இம்போர்ட் லைம்ஸ்டோன் டிஸ்பைட் ஹேவிங் லார்ஜ் டொமஸ்டிக் லைம்ஸ்டோன் ரிசோர்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ராஜஸ்தான் இஸ் அ லீடிங் லைம்ஸ்டோன் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் இந்தியா, அக்கௌண்டிங் ஃபார் நியர்லி half ஆஃப் த கண்ட்ரி டோட்டல் அவுட்புட் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. certain industries require high grade limestone that is not adequately available from domestic deposits. ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒன்லி 2 and 3 இஸ் கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்ட்டுருக்காங்க. ஒன்லி 1. ஓகேவா. ஒன்லி 1 ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் 2 and 3 அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 தான் வந்து என்னது இன்கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 31st.
Gentrification involve revitalization of older urban neighborhoods through influx of high income groups leading to rising property levels அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஆன்சர் தான். Revitalization of older urban neighborhoods. Gentrification invariably improve housing affordability for long term low income residents அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது ஹையர் இன்கம் குரூப் வந்தனாலே அங்கே வந்து என்னது லோ இன்கம் வந்து நம்மளால் எப்படி வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ட்ரிஃபிகேஷன் ஆஃபன் ரிசல்ட்ஸ் இன் டெமோகிராஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஷிஃப்ட் அலாங் வித் சேஞ்சஸ் இன் த லோக்கல் பிஸ்னஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2, செகண்ட் மட்டும் வந்து என்னது இன்கரெக்டு. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. பாக்ரா நங்கல் அப்படின்றது என்னது சட்லஜில் தான் வந்து இருக்குது. பஞ்சாப் ஹிமாச்சல் கரெக்டு. சர்தார் சரோவர் அப்படின்றது என்னது தாபி கிடையாது, நர்மதா. சர்தார் சரோவர் டேம் அப்படின்றது நர்மதா ரிவர், நாட் அ தாபி. ஸோ நாகார்ஜுன சாகர் அப்படின்றது என்னது கிருஷ்ணா. ஹிராக்குட் அப்படின்றது என்னது மகாநதி. ஸோ எக்ஸப்ட் 2 தவிர 1, 3 and 4 ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது கரெக்டு. 32க்கு ஆப்ஷன் ஏ. Next 33, consider the following statement. India is the largest producer of cow bee in the world அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது incorrect. It's not. Cow bee is a cool season crop that grows best at temperature below 20 degrees Celsius அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே incorrect. So neither 1 nor 2 தான் என்னது இதுக்கு ஆன்சர். Next one, with reference to India's critical mineral mission, consider the following statement. Critical mineral mission. Nickel is a critical mineral used in the stainless steel and lithium ion batteries with the domestic deposits reported in Odisha, Rajasthan and Madhya Pradesh அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு தான் நிக்கல். கிரிட்டிக்கல் இந்தியாஸ் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா vanadium is used in high strength steel alloys and energy storage technologies and occurs in India mainly as byproduct of titanium bearing minerals அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. Silicon is recognized as a critical mineral for semiconductors and solar energy and sourced from quartz rich regions of Jharkhand, Rajasthan and Odisha. ஓகேவா, சிலிக்கான் தான் வந்து என்னது இருக்கிறதுல as of now ரொம்ப important for semiconductor industry. Next one, lithium has been officially classified as a critical mineral by India with a limited but emerging domestic reserves and high import dependence அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் டி ஆல் 4. Next one, 35. The gross cropped area is usually higher than the net sown area in region practicing multiple cropping அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, gross cropped area count the same land more than once when more than one crop is grown in a year அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, fallow land is included in net sown area since it is cultivable land temporarily left uncultivated அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, only one of the statement 2 and 3 is correct and that explain 1. ஓகேவா, fallow land is not included in net sown area. ஓகேவா, அதை சான் பண்ணியிருந்தால் மட்டும்தான் என்னது net sownல வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் 36. ரூர் அப்படின்றது என்னது ஜெர்மனியில் தான் இருக்குது. இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் கோல், அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ரொம்ப ஃபேமஸ் ரூர் அப்படின்றது ஜெர்மனியில். இங்கே வந்து என்னது இட்ஸ் நோன் ஃபார் abundant coal reserve. தென் ஒசாகா, கோப் அண்ட் கைட்டோ பெல்ட் இஸ் எலக்ட்ரானிக் ஷிப் பில்டிங் அண்ட் ப்ரிசிஷன் மிஷினரி அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். ஒசாகா ஜப்பான். நெக்ஸ்ட் ஒன், டான்போஸ் ரீஜன் உக்ரைன் இஸ் காட்டன் டெக்ஸ்டைல் அண்ட் டைமண்ட் கட்டிங் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. ஸோ பிட்ஸ்பர்க் அப்படின்னாலே என்னது அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டுருவாங்க. யூஎஸில் பிட்ஸ்பர்க் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா 3 எலிமினேட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2 and 4. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். நேஷ்னல் ஹைவேஸ் கொடுத்துருக்காங்க, ரிவர் கெனால் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, மேஜர் ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் வாட்டர்வே 1 இஸ் கேஞ்சஸ் ரிவர் பிரயாக் டு ஹால்டியா. கரெக்டு. நேஷ்னல் 2 அப்படின்றது என்னது பிரம்மபுத்திரா சதியா டு துப்ரி. கரெக்டு.
நேஷ்னல் வாட்டர்வே அப்படின்றது என்னது, பெரியார் ரிவர் அப்படின்றது வந்து என்னது இன்கரெக்டு. நேஷ்னல் வாட்டர்வே 4 கோதாவரி கிருஷ்ணா ரிவர் காக்கிநாடா டு பாண்டிச்சேரி, இதுவுமே என்னது கரெக்டு. 3 எலிமினேட் பண்ணால் ஆப்ஷன் ஏ 1, 2 and 4. With reference to golden quadrilateral project, consider the following statement. Golden quadrilateral. So the golden quadrilateral connect Delhi, Mumbai, Chennai and Calcutta. Okay va, இது வந்து என்னது prime ministership வாஜ்பாய் டைம் பீரியட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க to connecting major economic cities. அகமதாபாத் அண்ட் ஹைதராபாத் ஆர் டெர்மினல் சிட்டிஸ் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட், டெர்மினல் சிட்டிஸ் கிடையாது. Golden Quadrilateral was implemented as a part of National Highways Development Project to improve the intermetropolitan connectivity அப்படினு இருக்காங்க. இதுவுமே கரெக்ட். So only 2. 38 க்கு வந்து என்னது ஆப்ஷன் only 2. Which of the following correctly distinguish between Kadar and Bangar? Bangar அப்படின்னு பார்த்தீங்கன்னா older alluvium, Kadar அப்படின்னா வந்து என்னது new alluvium. Kadar soils are newly deposited alluvium near river banks, by Bangar அப்படின்னா என்னது older alluvium. ஆப்ஷன் சி டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது 40. Intercropping அப்படின்றது growing 2 or more crops simultaneously on the same land without any fixed row pattern. ஓகேவா, intercropping அப்படின்றது என்னது without row அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னது இன்கரெக்ட். Multiple cropping அப்படின்றது growing 2 or more crops on the same piece of land with one calendar year. கரெக்ட். Mixed cropping அப்படின்றது growing 2 or more crops together with a definite row of arrangement அப்படின்னு இருக்காங்க. இது வந்து என்ன இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ only 1. 40K. So 41 பார்த்தீங்கன்னா consider the following statement. Panipat refinery. பானிபட் அப்படின்றது என்னது ஹரியானாவில் இருக்குது. ஓகேவா, இட்ஸ் ஹிஸ்டாரிக்கலாகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிட்டி. ஸோ பானிபட் ரிஃபைனரி commissioned in 1998, located in Haryana and one of the largest integrated refinery petrochemical complexes in India அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. ஸோ நும்லிகா ரிஃபைனரி is owned and operated by ONGC and located in the Bihar அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ only 1. Which one of the following racial group is traditionally characterized by almond shaped eyes, folded eyelids and yellowish skin tone and mainly distributed in East and Southeast Asia அப்படின்ட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களாய்டு தான் வந்து என்னது ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னாலே வந்து என்னது மங்களாய்டு தான். Then 43, consider the following statement. The North-South Transport Corridor. 43. North-South Transport Corridor connect India to Europe via Iran, Russia, aiming to reduce transit time caused by bypassing Suez Canal route அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். North-South Transport Corridor. The East-West Economic Corridor link Myanmar, Vietnam to Myanmar through Laos, Thailand, connecting the South China Sea and Andaman Sea அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. லாப்பிஸ் லசூலி காரிடர் கனெக்டிங் ஆப்கானிஸ்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிசி சைட், ஐவிசியில் வந்து என்னது லாப்பிஸ் லசூலி நிறைய கிடச்சிருக்கும். ஆனால் அது எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா வந்து என்னது ஆப்கானிஸ்தான்லாம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அதை லாப்பிஸ் லசூலி கனெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. யூரோப் த்ரூ டர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான், ஜார்ஜியா, டர்க்கி அண்ட் என்ஹான்ஸ் ட்ரேட் அக்சஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆல் 3. 44. A satellite town is independent urban unit located near major metropolitan city, functionally linked to it through transport and commuting patterns. இது வந்து என்னது கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நாட்னா சென்னைக்கு வந்து என்னது செங்கல்பட்டு அதுக்கடுத்து அட்ஜசன்ட் ரீஜன்லாம் வந்து என்னது சேட்டலைட் டவுன்ஸ் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அது வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் பட் அந்த சேட்டலைட் டவுன் வந்து மெயின் மெட்ரோபாலிட்டன் சிட்டியால் வெல் கனெக்டட் டிரான்ஸ்போர்ட்டால் வந்து என்னது எனபிள் பண்ணியிருப்பாங்க. So satellite towns primarily develop as a continuous physical extension of the main city and lack independent governance structures அப்படின்ட்டு இருக்காங்க. Independent governance structure அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே கரெக்டு. Satellite towns are often planned to reduce congestion in major cities. இதுவுமே என்னது கரெக்டு தான். ஏன்னா மேஜர் சிட்டிஸில் கன்ஜெஷன் இருக்கிறதுனால தான் என்னது சேட்டலைட் சிட்டியே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ. Both statement 1 and 3 are correct and both explain concept of satellite town. 44.
Next one, in 2023-24 urban female labor force participation rate, LFBR and worker population ratio recorded marginal increase. Okay, நமக்கு இது அப்பரண்டா தெரியும் உமனோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து என்னது ரீசன்ட் டைமில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. The decline in rural female 23-24 is mainly attributed to reduction in unpaid helper work in household enterprises அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, எதுவுமே என்னது கரெக்டு தான். அன்பெய்டு ஹெல்ப்பர் ஒர்க்கர் இன் ஹவுஸ்ஹோல்டு என்டர்பிரைசஸ். இப்போ ரீசெண்டாக வந்து என்னது ஹவுஸ்ஹோல்டு ஒர்க்கையும் கால்குலேட் பண்ணோம், அதுவுமே என்னது ஜிடிபியில் வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, போத் 1 and 2. Next one, which of the following best explain the coexistence of declining decadal population growth rates and rising absolute population in India since 1981 அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா population momentum operating alongside decline in the total fertility rate. Option C தான் இதுக்கு ஆன்சர். Next one, consider the following pair. ஸோ ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டு கரெக்டு. குளோபல் ஹியூமன் கேபிட்டல் ரிப்போர்ட் வந்து என்னது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். வேர்ல்டு சோஷியல் ரிப்போர்ட் வந்து யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ். ஓகேவா, இதில் வந்து என்னது இன்கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னது எதுவுமே வந்து என்னது இன்கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ சாரி, நன். இதுக்கு வந்து என்னது ஆப்ஷன் வந்து என்னது நன். கீழே பார்க்கலாம், நன் இருக்குது. ஆப்ஷன் டி நன்னு தான் என்னது இதுக்கு ஆன்சர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் 48. த நார்தன் அட்லாண்டிக் சி ரூட் இஸ் பிஸியஸ்ட் சி ரூட் இன் த வேர்ல்டு அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து என்னது யூஎஸ்ஏ கனடாலாம் இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா யூரோப்பு. இதுதான் வந்து என்னது டிரான்சிட் ரூட் அப்படின்ட்டு இருக்காங்க நார்தன். The highly industrialized region of northeastern North America and northwestern Europe carries very large volume of global trade. ஓகேவா, இதுதான் வந்து என்ன கரெக்ட். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சைடு யூரோப்பு, அந்த சைடு யூஎஸ்ஏ, அப்போ ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஏர் சர்வீசஸ் ஆர் பெட்டர் டெவலப்டு இன் நார்தன் ஹெமிஸ்பியர் மெயின்லி டியூ டு ஹையர் பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் கிரேட்டர் லெவல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம், அது வந்து என்னது ரைட்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்தன் ஹெமிஸ்பியர் தான் என்னது நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும், அன்லைக் சதர்ன் ஹெமிஸ்பியர். The relatively sparse population and lower economic development in southern hemisphere reduce the demand for extensive air transport. முன்னாடி இருக்கிறது பாசிட்டிவாக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னது கரெக்டு தான். ஆப்ஷன் சி, போத் 1 and 2. நெக்ஸ்ட் ஒன், a population pyramid represent age 6 composition of a population and a triangular shape indicate growing population அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். பாப்புலேஷன் அந்த பிரமிட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து என்னது நமக்கு தெரியும். இந்த மாதிரி போட்டு ஏஜ் வைஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து செப்பரேட்டடாக பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரிஸ் சச் அஸ் நைஜீரியா எக்ஸிபிட் ட்ரையாங்குலர் பாப்புலேஷன் பிரமிட் வித் அ வைட் பேஸ் டியூ டு ஹை பர்த் ரேட் அண்ட் லார்ஜர் பாப்புலேஷன் ஆஃப் யங்கர் ஏஜ் குரூப் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ஒன், வித் ரெஃபரன்ஸ் டு லும்பரிங். லும்பரிங் அப்படின்றது வந்து என்னது நம்ம முன்னாடியே பார்த்தோம், வுட் இண்டஸ்ட்ரி. லும்பரிங் இஸ் ஜென்ரலி கேரிட் அவுட் இன் சம்மர் பிகாஸ் த ஃப்ளோ ஆஃப் சாப் மேக்ஸ் ஃபீலிங் ட்ரீஸ் ஈஸியர். இது வந்து என்னது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஹை ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி அண்ட் ஹெவினஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ஹார்ட்வுட் சிண்டர் லும்பரிங் இன் ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட். கரெக்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளால் வந்து என்னது மேனூவரிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். Lumbering is a most important occupations region having a Siberian type of climate அப்படின்ட்டு இருக்காங்க. இது முன்னாடியே பார்த்தோம். அப்போ ஆப்ஷன் பி, only 2 lumbering. Then 52nd, which one of the following best describe objective of a watershed management in India அப்படின்ட்டு இருக்காங்க. So integrated conservation and judicious, integrated option C, integrated conservation and judicious use of natural and human resource within the watershed. இதுதான் வந்து என்னது watershed managementோட aim. So next one, with reference to 6 ratio patterns in India and the world, consider the following statement. As per 2011, India recorded 940 females per 1000 males, showing improvement over census 2011 அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது
கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இம்ப்ரூவ்மெண்ட் வந்து என்னது இருக்குது. ஸோ செவரல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஹேவ் ஃபேவரபிள் செக்ஸ் ரேஷியோ ஃபார் ஃபீமேல் பார்ட்லி டியூ டு ஹிஸ்டாரிக்கல் மேல் டாமினேட்டட் அவுட் மைக்ரேஷன் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். கண்ட்ரிஸ் சச் அஸ் சைனா, இந்தியா, பாகிஸ்தான் ஜென்ரலி எக்ஸிபிட் ஹையர் செக்ஸ் ரேஷியோ தென் குளோபல் ஆவரேஜ் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி 1 and 2. With reference to cultivation of coffee, consider the following statement அப்படின்றாங்க. காஃபி பிளான்டேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. காஃபி ரெக்வயர் abundant rainfall but water stagnation is harmful to the crop. இது வந்து என்னது கரெக்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரஸ் சாயில் வந்து அதுக்கு தேவைப்படும். ஸோ நோ வாட்டர் ஸ்டாக்னேஷன் ரிப்போர்ட்டு. டைரக்ட் எக்ஸ்போஷர் டு பிரைட் சன்லைட் இஸ் பெனிஃபிஷியல் அப்படின்றது கிடையாது, ஹார்ம்ஃபுல். டைரக்ட் எக்ஸ்போஷர்ன்றதுனாலே வந்து என்னது ஹார்ம்ஃபுல். அதுக்கு hill slopes between 600 meters and 1800 meters are suitable for coffee cultivation to good drainage அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஃபோர்த் ஒன், soil rich in humus with a good subsurface drainage favorable to coffee plantation. இந்த ட்ரைனேஜ் வந்து என்னது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ட்ரைனேஜில் மட்டும்தான் என்னது காஃபி பிளான்டேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் என்னது ஸ்லோப்ஸ் ஆஃப் கர்நாடகா இஸ் நோன் ஃபார் காஃபி பிளான்டேஷன், கர்நாடகா. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்லி 3. 54க்கு வந்து என்னது ஒன்லி 3. With reference to land reform laws in India, consider the following statement. Land reforms பற்றி கொடுத்துருக்காங்க. So the abolition of zamindari was the most effective land reform measure that weakening economic and political power of intermediates. இது வந்து என்னது கரெக்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வந்து என்னது இண்டிபெண்டன்ஸ் கிடச்சப்ப மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் வந்து யார் கண்ட்ரோல் கீழே இருந்ததுன்னா ஜமீன்தார் கண்ட்ரோலில் தான் இருந்தது. பட் ஜமீன்தாரை அபலிஷ் பண்ணால் மட்டும்தான் என்னது லேண்டை வந்து நம்ம அந்த லேண்ட் கண்ட்ரோலில் ஒரு டிவால்வ் பண்ண முடியும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ டெனன்சி அபலிஷன் அண்ட் ரெகுலேஷன் லாஸ் ஆர் டு எதர் ப்ரொஹிபிட் டெனன்சி ஆர் ரெகுலேட் ரென்ஸ் டு ப்ரொவைட் செக்யூரிட்டி டு டெனன்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். Right to fair compensation and transparency in land acquisition, rehabilitation, resettlement act 2013 forms part of post independence land sealing reforms அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2. 55க்கு வந்து என்னது ஒன்லி 2. தென் 56, countries with a low level of human development generally allocate higher proportion of public expenditure to social sector அப்படின்ட்டுருக்காங்க. This is not necessarily. So such countries are often located in regions of political instability. எந்த country அப்படின்னு பார்த்தீங்கன்னா with a low level of human development. Low level of human development often witness to political instability and tend to prioritize defense expenditure over social sector spending. ஓகேவா? அவங்க வந்து என்னது டிஃபென்ஸுக்கு தான் வந்து நிறைய வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க, நாட் சோஷியல் செக்டர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னது இன்கரெக்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், வித் ரெஃபரன்ஸ் டு மெஷர் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்ச் கன்சிடர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் குருட் பர்த். குருட் பர்த் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைவ் பர்த் இன் அ இயர் பர் தௌசண்ட்ஸ் ஆஃப் மிட் இயர் பாப்புலேஷன் அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. நேச்சுரல் க்ரோத் பாப்புலேஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் டியூ டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்த் அண்ட் டெத். ஓகே, கரெக்டு. ஆக்சுவல் க்ரோத் பாப்புலேஷன் அப்படின்றது நெட் பாப்புலேஷன் சேஞ்ச் இன்க்ளூடிங் பர்த் டெத். இதுவுமே என்னது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 1, 2 and 3, ஐ மீன் ஒன்லி 3. Agricultural density is an indicator used to assess the intensity of cultivation, pressure of farming population and cultivated land அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, ஸோ agricultural density is defined as number of farmer per unit area of arable land. கரெக்டு. Agricultural density include all rural population living per unit area of a total land அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Only one of the statement 2 and 3 are correct and explain statement 1. 58க்கு option C. So 59க்கு with reference to trends in land use in India since independence consider the following statement.
The proportion of land under forest has increased due to afforestation and conservation policies அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்ட் தான். ரீசெண்ட் டைமில் வந்து என்னது அவங்க என்ன பெஞ்ச் மார்க் வச்சுருக்காங்கன்னா 33% ஃபார் எவ்ரி ஸ்டேட். அதுதான் வந்து என்னது டிசைரபிள் பெஞ்ச் மார்க்கு. An increase in current fallow land reflects short-term agricultural constraints such as irrigation stress and rising input cost அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. Netsan area has consistently expanded across all regions since 1851 அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகே, இது நமக்கே தெரியும். இப்போ நெட்சான் ஏரியாலாம் வந்து என்னது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அதில் ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்ருக்காங்க, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையலாம் வருது. ஸோ அது வந்து என்னது தேர்ட் வந்து இன்கரெக்டு. ஃபோர்த் வந்து லேண்ட் புட் டு நான் அக்ரிகல்ச்சரல் யூசஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்டு டியூ டு அர்பனைசேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஃபோர்த்து தான் வந்து என்னது கரெக்டு. இப்போ ஃபோர்த்து வந்து தப்பாக இருந்ததுன்னா தேர்டு வந்து கரெக்டாக இருக்கும். தேர்டு கரெக்டுன்றதுனால தேர்டு தப்புன்றதுனால ஃபோர்த் வந்து ஆப்வியஸ்லி என்னது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ 59க்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 ஆப்ஷன் சி. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி மேட்சஸ் ஆயில் ஃபீல்ட் வித் ரெஸ்பெக்டிவ் லொக்கேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்ட்டுருக்காங்க. நாகர்காட்டியா மோரன், அப்பர் அசாம் ஆயில் இந்தியா லிமிடெட், நவாகன் அண்ட் கொசாம்பா குஜராத் ஓஎன்ஜிசி. ஓகேவா, 60க்கு வந்து ஆப்ஷன் C. Then 61. With reference to Defence Industrial Corridor in India, Maharashtra has been officially notified as a Defence Industrial Corridor with Mumbai as its nodal city அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். Gujarat Defence Industrial Corridor implemented with the Vadodara as central node under Niti Aayog அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது இன்கரெக்ட் தான். The nodal agency for a Tamil Nadu Defence Industrial Corridor இஸ் உத்தர பிரதேஷ் எக்ஸ்பிரஸ் வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ட்டுருக்காங்க. எதுவுமே இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நன் ஆஃப் த எபோவ். கன்சிடர் த ஃபாலோயிங் பேர். குவாட்டனரி ஆக்டிவிட்டீஸ், நாலேஜ் கிரியேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு தான். குவாட்டனரி அப்படின்றது இதுதான். ப்ளூ காலர் ஒர்க் எம்ப்ளாய்டு இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். கரெக்டு. Pink collar work tertiary sector, service and nursing, teaching. Okay, correct. White collar அப்படின்றது என்னது professional, managerial and administrative occupations அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து என்னது கரெக்டான மேட்ச் தான், all the 4. இது வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, all the 4. Which one of the following agricultural practice is best described as capital intensive livestock rearing under mechanized and scientifically controlled conditions அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபார்மிங். ஸோ மேலே உள்ள டெஃபினேஷனுக்கு ஆப்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஃபேக்ட்ரி ஃபார்மிங். தென் 64. இன்டென்சிவ் டில்லேஜ் ப்ராக்டிசஸ் கான்ட்ரிபியூட் டு டிக்ளைன் இன் சாயில் ஆர்கானிக் மேட்டர் லெவல்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, கரெக்டு தான். இன்டென்சிவ் டில்லேஜ் ப்ராக்டிசஸ். டில்லேஜ் இன்க்ரீசஸ் சாயில் ஏரியேஷன் விச் அக்சலரேட் மைக்ரோபியல் டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் ரெசிடியூஸ் அண்ட் என்ஹான்ஸ் கார்பன் லாஸ் அஸ் அ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் 64க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. Push factors of migration include lack of livelihood opportunities, poverty, natural disaster and fear of political persecution in the place of origin. இது வந்து கரெக்ட் தான். ஓகேவா, மைக்ரேஷனில் ஒன்று புஷ் ஃபேக்டர், இன்னொன்று புல் ஃபேக்டர். புஷ் அப்படின்னா பிடிச்சி தள்ளுறது. ஓகேவா, இப்போ நம்ம இப்போ ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன எதுனா நமக்கு வந்து என்னது வில்லேஜில் அந்தளவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜஸ், ஒரு நமக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைன்னா ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம், வி ஆர் புஷ் டுவார்ட்ஸ் அ சிட்டி. Pull factors of migration mainly consist of adverse conditions such as unemployment அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் தான் வந்து என்னது, இப்போ சென்னையில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தால் தான் வந்து என்னது அது நம்மளை வந்து என்னது புல் பண்ணும். ஓகேவா, இங்கே சென்னையிலே ஒன்றும் இல்லை அப்படின்னா அது எப்படி நம்ம புல் பண்ணும். ஸோ ஆப்ஷன் ஏ, ஒன் ஓன்லி தான் வந்து என்னதுக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் புஷ் புல் ஃபேக்டர்ஸில். தென் வித் ரெஃபரன்ஸ் டு டைரக்ட் சீடிங் ஆஃப் ரைஸ், DSR. Rice seeds are sown directly in the field without raising seedling in a nursery அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு தான். நர்சரியில் வந்து இது பண்ணுறது தான். ஸ்டாண்டிங் வாட்டர் இஸ் யூஸ்ட் as a natural herbicide to suppress weeds. ஓகேவா, அது எப்படி ஸ்டாண்டிங் வாட்டர் வந்து என்னது எப்படி வந்து நேச்சுரல் ஹெர்பிசைடாக மாறும்.
Adoption of a DSR helps in saving irrigation water and labor inputs, correct. DSR is associated with a higher risk of weed infestation, emergence of VD rise அப்படின்றிருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ ஆப்ஷன் சி ஒன்லி 3. 66க்கு ஆப்ஷன் சி ஒன்லி 3. 67. Consider the following statement. Soil contaminated by hazardous substances can be treated using in situ or ex situ remediation technique அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது கரெக்ட் தான். Bioventing and phytoremediation or biological remediation methods that rely on microorganisms or plants to degrade or remove contaminants from soil அப்படின்றிருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே வந்து என்னது இந்த டம்ப்யார்ட்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயோரெமிடியேஷன்லாம் வந்து பண்ணி அதோட இதை வந்து என்னது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் ஸ்ட்ரிப்பிங் இஸ் அ பயாலஜிக்கல் இன்சிட்டு சாயில் ரெமிடியேஷன் டெக்னிக் யூஸ் டு என்ஹான்ஸ் மைக்ரோபியல் டீக்ரடேஷன் கண்டாமினன்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் 2 and 3 இஸ் அ கரெக்ட். ஏன் பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து என்னது இன்கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. Then 68. Which of the following is correctly described as a component of agroforestry practiced in non-forest region? ஸோ இதில் முன்னாடியே பார்த்தோம் இந்த கொஸ்டினை. ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி இன்வால்விங் கமர்ஷியல் ட்ரீ கல்டிவேஷன் இன்டகிரேட்டட் வித் அ ஃபார்ம் ஆப்ரேஷன். ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரினா என்னது அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபாரஸ்ட்ரி. 69. In capture fishery, humans have no control over the breeding and requirement of fish population அப்படின்றாங்க. கரெக்ட். capture fishery அப்படின்றது. Then culture fishery is possible only for species with a well developed breeding and hatchery technology அப்படின்றாங்க. இதுவுமே என்னது கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் சி both 1 and 2. With reference to fertigation in agriculture, okay, fertigation in agriculture, consider the following. Fertigation involves application of fertilizer through irrigation water அப்படின்றிருக்காங்க. கரெக்ட். Fertigation invariably reduces pest and disease incidence அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது incorrect. Fertigation can fully replace conventional irrigation system in high rainfall region அப்படின்றிருக்காங்க. அதுவுமே என்னது incorrect தான். Fertilizer can be injected into drip irrigation system using devices such as venturi pumps and fertilizer tanks அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது கரெக்ட் தான். ட்ரிப் இரிகேஷனில் வந்து என்னது ட்ரிப் இரிகேஷன் அப்படின்றது வாட்டர் போகும். அதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதில் வாட்டர் ஃபர்டிலைசரே வந்து என்னது இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2, ஆப்ஷன் பி. தென் 71. With reference to ocean energy in India, consider the following. Tidal energy potential in India has been identified main in Gulf of Cambet and Gulf of Gujarat. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீயோட கோஸ்ட் இந்த சீயோட சர்ஃபேஸ் வந்து ஹைலி இன்டெண்டடாக இருக்கணும். இன்டெண்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டைடல் எனர்ஜியை வந்து ஹார்னஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஹைலி இன்டெண்டடாக இருக்கிற ஒரு கோஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குஜராத் கோஸ்ட்டு தான். ஸோ வேவ் எனர்ஜி ஹார்னஸ் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் மூவிங் வேவ்ஸ், கரெக்டு. while ocean thermal energy conversion uses temperature difference between surface and deep water ocean, correct. Research and development related to ocean energy technologies in India is being undertaken by Ministry of Earth Science and support from mRNA initiatives அப்படின்றிருக்காங்க. இது எல்லாமே கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் சி 1, 2 and 3. Then 72. A primate city is one that dominates the economic and political social life of a country and is disproportionately larger than next largest city அப்படின்றிருக்காங்க. கரெக்ட் தான். According to law of primate city proposed by Mark Jefferson. law of primate city வந்து ப்ரொப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா மார்க் ஜெஃபர்சன். The largest city must be at least twice the size of second largest city and extend national level influence அப்படின்றிருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெல்லியை நம்ம சொல்லலாம், டெல்லியை சொல்லலாம், நெக்ஸ்ட் வந்து என்னது மும்பையை சொல்லலாம், அந்த மாதிரி. ஓகே, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமேட் சிட்டி அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். தென் 73. மேரிகல்ச்சர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வா கல்ச்சர் ப்ராக்டிஸ்ட் யூஸிங் சீ வாட்டர் ஃபார் ரியரிங் மரீன் ஆர்கனிசம்ஸ், கரெக்டு.
ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்றது செலக்டிவ் ப்ரீடிங் ஆஃப் ஃபிஷ் இன் த ஃப்ரெஷ் வாட்டர் சீ வாட்டர் ஃபார் ஃபுட் ப்ரொடக்ஷன் கரெக்டு. ஆல்கா கல்ச்சர் அப்படின்றது கல்டிவேஷன் ஆஃப் ஆல்கே ஃபார் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூசஸ் கரெக்டு. இன்லேண்ட் பாண்ட் கல்ச்சர் அப்படின்றது ரியரிங் ஆஃப் அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்லேண்ட் பாண்ட்ஸ் வித் ஏரியேஷன் சிஸ்டம் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே கரெக்டு. கொடுத்துருக்க எல்லாமே வந்து என்னது கரெக்டு தான், ஆல் 4. நெக்ஸ்ட் ஒன், India is the world largest consumer of groundwater, accounting about 1/4 of global groundwater extraction அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே. Agriculture is the largest user of groundwater in India, accounting for nearly 87% of total annual groundwater extraction அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான், அந்த ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி both 1 and 2. 74. Then 75th, Indore has received wetland city accreditation due to its urban wetland conservation effort அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு தான், இந்தூர். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே உள்ளது எல்லா வருஷமும் இந்தியாவோட கிளீனஸ்ட் சிட்டியில் இந்தூர் தான் ஃபஸ்ட்டு வரும் நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படி. உதய்பூர் இஸ் அமாங் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிஸ் டு பி இன்க்ளூடட் இன் த குளோபல் லிஸ்ட் ஆஃப் அக்ரிடேட்டட் வெட்லேண்ட் சிட்டிஸ் அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. ஜெய்ப்பூர் ஹாஸ் பின் அக்ரிடேட்டட் அஸ் அ வெட்லேண்ட் சிட்டி அண்டர் ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. அப்போ ஒன்லி 2. 75க்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2. Then 76, administration and management of a prisons in India fall under responsibility of a state government and union territory administrations அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. The Model Prisons and Correctional Service Act 2023 has been enacted by Parliament to replace all state prison laws with the immediate effect அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. இதெல்லாம் வந்து என்னது நமக்கு பார்த்தாலே தெரியும்னா யூஸ்வலாக வந்து என்ன ஒரு காமன் சென்ஸ் வச்சு நம்மளால் என்ன பண்ணிட முடியும், ஆன்சர் வந்து பண்ணிட முடியும். With reference to information technology, intermediary guidelines and digital media ethics code rules 2021 and their amendments, consider the following statement. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. So first one, social media intermediaries are required to follow due diligence obligations to ensure online safety, accountability and regulation of digital content அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. The amended rules mandate that synthetically generated information must be cleared, labeled or embedded with a permanent identifier by intermediaries enabling its creation and modification அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. Any government direction to intermediaries for removal of unlawful online content can be issued by any officer of central and state government அப்படின்ட்டுருக்காங்க. அகைன் இது வந்து என்னது காமன் சென்ஸ் வச்சு எனி ஆஃபீஸர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து எப்படி இஷ்யூ பண்ண முடியும். அப்போ தேர்ட் வந்து என்னது இன்கரெக்டு. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2. Which one of the following national regulatory authority for drugs and cosmetics in India? Regulatory authority எதுக்கு drugs and cosmetics அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். ஆப்ஷன் பி. 78க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. Then 79, the promotion and regulation of online gaming rules 2025 categorize online games into e-sports, online social games and online money games அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. The rules provide for the establishment of an online gaming authority of India to regulate online gaming அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து கரெக்டு. both 1 and 2. Which of the following categories of voter is eligible to cast vote through the postal ballot in India? Current affairsலேருந்து வந்து கேட்டிருக்காங்க. Service voters such as members of armed forces and government servant posted abroad. இதுதான் வந்து என்னது கரெக்டான ஆன்சர். போஸ்டல் ஓட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வன்ட் போஸ்டட் இன் அப்ராட், இவங்க தான் வந்து என்னது எலிஜிபிள். தென் நெக்ஸ்ட் ஒன், வித் ரெஃபரன்ஸ் டு Gaza Peace Summit held in Sharm el Sheikh, consider the following statement அப்படின்ட்டு வந்து என்னது கொடுத்துருக்காங்க. Gaza. The summit was co-hosted by Egypt and United States to advance peace and stability in Gaza அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. The peace declaration adopted at the summit guarantee creation of independent Palestine state,
based on two-state solution அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது incorrect. Proposed peace plan calls for Hamas disarmament and internationally supervised reconstruction of Gaza அப்படின்றிருக்காங்க. அதுவுமே என்னது correct தான். இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 and 3, ஆப்ஷன் B 1 and 3. Statement 1. The India-EFTA Trade and Economic Partnership Agreement aims to significantly strengthen India's manufacturing and employment base through the assured long-term investment. Correct. Under TIBA, EFTA countries have committed to promote capital investment of $100 billion in India, along with the creation of 1 million direct jobs over 15-year period. Correct. TIBA mandate intellectual property protection standard that go beyond TRIPS and restrict India's space for generic medicines அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது incorrect. Third வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா incorrect. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா only one of the statement 1 and 3 correct and that explain option 1. Which of the following correctly describe civil law form of debt அப்படின்றிருக்காங்க. civil law form of debt. 83rd one. இதுக்கு பார்த்தீங்கன்னா a Spain lead platform supported by UNCERT and UNDESA to bring stakeholders together on the debt sustainability and innovative solution. Option C தான் இதுக்கு correct. Sevilla Forum on Debt. Then consider the following statement. The United Nations Human Rights Council was established in 2006 by United Nations General Assembly to replace Commission on Human Rights. Okay, இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணது தான் என்னது யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் 2006. Members of United Nations Human Rights Council are elected by United Nations General Assembly for 3-year terms with a maximum of 2 consecutive terms அப்படின்றிருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி both 1 and 2. Which of the following concept is most closely associated with the work of Philippe Aghion and Peter Howitt, winners of 2025 Severin Ribank Prize in Economic Science? So இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா innovation lead growth driven by creative destruction. Innovative lead growth driven by creative destruction தான் வந்து எனக்கு கரெக்டான ஆன்சர். Then with reference to PM Jan Dhan Krishi Yojana, consider the following. 86th. First one, it consolidated multiple existing agricultural schemes across different ministries to provide integrated support farmers. Correct answer. The scheme is targeted exclusively at all agricultural districts in India with a uniform financial allocation. This is incorrect. That is achieve பண்ண முடியாது. It aims to support mainly small and marginal farmers and is to be implemented for a fixed multi-year duration beginning 25-26 அப்படின்றிருக்காங்க. இது வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி 1 and 3. 86க்கு வந்து 1 and 3. Then 87. India is a world largest producer and consumer of pulses and also major importer of pulses அப்படின்றிருக்காங்க. ஓகே கரெக்ட். Pulses in India are cultivated across all 3 agricultural seasons with the chickpea dominating raw bee production and pigeon bee dominating kharif production அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது கரெக்ட் தான். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Both statement 1 and 2 are correct, but statement 2 is not correct explanation of statement 1 அப்படின்றிருக்காங்க. So 88 with reference to WTO World Trade Organization. WTO அப்படின்றது என்னது? World Trade Organization agreement on fishery subsidies. Consider the following statement. The agreement entered into force immediately upon the adoption of 12th WTO Ministerial Conference in 2022 அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது incorrect. India has ratified the agreement as it provide permanent exemptions அப்படின்றிருக்காங்க. இதுவுமே என்னது incorrect. The agreement permits subsidies for high sea fishing அப்படின்றிருக்காங்க. இதுவுமே என்னது incorrect. high sea fishingலாம் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி none. Option D none. Which one of the following best describe the concept of angle pass அப்படின்றிருக்காங்க. So it is nothing but a phase which industrial output increased but workers' real wage stagnated during early industrialization.
ஏர்லி இண்டஸ்ட்ரியலைசேஷனில் இருந்தது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸோட இன்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பட் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயீஸோட வேஜஸ் வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் என்னது ஏங்கல்ஸ் பாஸ் அப்படின்னு இருக்காங்க. பாஸ் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், நமக்கே தெரியும். நெக்ஸ்ட் ஒன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. The Reserve Bank of India uses overnight weighted average call rate as operating target of monetary policy அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டு. An increase in the overnight weighted average call rate indicate tightening of liquidity condition in the banking system அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே கரெக்டு. ஆப்ஷன் சி both 1 and 2. Which of the following correctly describe V-Rise initiative launched recently? V-Rise initiative அப்படின்றது யார் வந்து இது பண்ணாங்கன்னா நித்தி ஆயோக் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதான் என்னது நித்தி ஆயோக் ஃபார் உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் பார்ட்னர்ஷிப் வித் டிபி குளோபல் ஸ்கேலிங் ஆஃப் உமன் லீட் என்டர்பிரைஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. வித் ரெஃபரன்ஸ் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் 1958 consider the following. The governor of a state, the administrator of union territory or the central government can declare area as a disturbed under the act அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்னது கரெக்டு தான். The act provide armed forces. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது கவர்னர் ஆஃப் ஸ்டேட், அதுக்கடுத்து என்னது யூனியன் டெரிட்டரி ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ண முடியும், இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் படி டிஸ்டர்ப்டு ஏரியாவாக அவங்க வந்து டிக்ளேர் பண்ண முடியும். So the act provide armed forces personnel immunity from prosecution for action taken under the act without period sanction of the central government அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். Armed forces special power act has been completely withdrawn from northeastern states அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி 1 and 2 கம்ப்ளீட்டாலாம் வந்து என்னது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேருந்து வித்ட்ரா பண்ணலை இன்னும். Then 98 consider the following. United Nations Convention Against Cybercrime constitute the first universal legally binding framework for cooperation on electronic evidence for serious offense அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே கரெக்டு. Second one, the convention was adopted by United Nations General Assembly in December 2024 after negotiation conducted under the auspices of UN Office Drugs and Crime. Correct. India has already signed and ratified அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி only one of the statement 2 and 3 is correct and that explains statement 1. Next one, consider the following pair. System அதுக்கடுத்து என்னது பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. Shaksham scheme, Shaksham system, modular command and control system on army data network for real-time detection and neutralization of hostile drones within tactical battlefield space அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு ட்ரோன் வால் ஏர் ஷீல்ட், ஏஐ பேஸ்டு மல்டி லேயர், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு மல்டி லேயர் ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ரொவைடிங் ஏர்லி வார்னிங் அண்ட் ரியல் டைம் த்ரெட் டிடெக்ஷன். இதுவுமே கரெக்டு தான். சீதா அப்படின்றது என்னது உதாய் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லீட் இனிஷியேட்டிவ் டு ஸ்ட்ரென்தன் டிஜிட்டல் ஐடென்டிட்டி செக்யூரிட்டி அகேன்ஸ்ட் டீப் ஃபேக் ஸ்பூஃபிங் அண்டு ப்ரெசன்டேஷன் அட்டாக். ஆதார் தான், இட்ஸ் நத்திங் பட் ஆதார் தான் வந்து என்னது இதில் சொல்லியிருக்காங்க. ஐஎன்எஸ் ஆண்ட்ரோத் அப்படின்றது ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் நேம்டு ஆஃப்டர் லக்ஷதீப் ஐலாண்ட் ஆண்ட்ரோட் அப்படின்றது. ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் 4 எல்லாமே வந்து என்னது கரெக்டான மேட்ச் தான். With a reference to World Network of Biosphere Reserve, consider the following statement. The World Network of Biosphere Reserve is managed under UNESCO Man and Biosphere Program அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டு. Biosphere Reserve under MAP program are designated by UNESCO Director General based on the decision of MAP International Coordinating Council அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஒன்ஸ் டெசிக்னேட்டட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் brought under direct administration அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னது ஒரு லாஜிக்கே இல்லாத கொஸ்டின். ஒரு காமன் சென்ஸ் வச்சு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2 95க்கு. With reference to newly designated Ramsar sites in Bihar, consider the following statement. Gokul Reservoir is located along southern bank of Ganga in Buxar district அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டு.
Udaipur Lake is an important wintering habitat for migratory birds and lies within the Udaipur Wildlife Sanctuary. Correct. With the addition of these two wetland, India's total number Ramsar site crossed 100 அப்படின்றாங்க. இது வந்து என்னது incorrect. As of now, today date படி பார்த்தாலே கிட்டத்தட்ட வந்து என்னது ஒரு 98 ராம்சர் சைட் தான் இருக்குது. இவங்க வந்து என்னது அப்போவே 100 அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா only 296க்கு. Next one, which one of the following best describe mud volcano such as one located in Paratang Island in Andaman Nicobar அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ மட் வேல்கனோஸ் அப்படின்றது என்னது, வேல்கனோவில் வந்து என்னது மோல்டன் மாக்மா வரும். இன்ஸ்டெட் ஆஃப் மோல்டன் மாக்மா மட் வர்றது தான் என்னது மட் வேல்கனோஸ் அப்படின்றாங்க. A geological formation where mud and water and gases erupt to the surface due to subsurface pressure. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சர்ஃபேஸ் ப்ரெஷர் தான். ஸோ ஆப்ஷன் சி. With reference to global hunger index, consider the following statement. Hunger index பற்றி என்னது கொடுத்துருக்காங்க. The global hunger index is jointly released by concerned worldwide and Well Hunger Life to track hunger using nutrition and mortality indicators. Correct. The GAI score of countries calculated using indicators that include undernourishment, child stunting and child wasting and under 5 mortality அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. India's global hunger index ranking places in its category classified in moderate அப்படின்ட்டுருக்காங்க. It's not moderate, severe. So option B 1 and 2. 98க்கு பார்த்தீங்கன்னா option B 1 and 2. Next one, which of the following discoveries lead to Mary E. Bung, Fred Romdell and Shimon Sakuchi being awarded Nobel Prize of Physiology or Medicine in 2025 last year. So இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா discovery of a regulatory T cells involved in peripheral immune tolerance. ஆப்ஷன் பி தான் என்னது இது கரெக்டான ஆன்சர். இதுக்கு தான் அவங்களுக்கு வந்து என்னது நோபல் ப்ரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா with reference to Nobel Prize in Chemistry 2025 awarded for development of metal organic framework MOF, consider the following application it can be used. Water harvesting from dry air using MOF based membrane, extension of a shelf life of fruits and vegetables by absorbing ethylene gas, storage and controlled release of molecules due to highly porous and internal structures, application in desert region through low energy water extraction techniques அப்படின்ட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து என்னது வரும் டி ஆப்ஷன் டி ஆல் 4. ஸோ 100th கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல் 4. ஸோ 13th டெஸ்ட் சீரிஸோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து இந்த வீடியோஸில் வந்து என்னது காம்ப்ரிஹென்சிவாக பார்த்துருக்கோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.